கல்யாணம் ஆனவர்களுக்கும் கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத நிலை வந்து அப்படி இருக்குது. எந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல். நம்ம நிறைய யூடியூப் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறாங்க, நிறைய விளம்பரங்களை வந்து பார்க்குறோம். இன்றைக்கி வரக்கூடிய விளம்பரமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு ஆண்மகனுக்கு வித்தர முடியாதா, ஒரு பெண்ணுக்கு வந்து விற்க முடியாதா அப்படின்றது நோக்கத்தோடு தான் இருக்க வழியா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கல்யாணம் ஆனவர்களுக்கு இல்லை கல்யாணம் செய்ய போகிறவங்களுக்கு என்னதுனால இந்த ஃபியர் வருது அப்படின்னு சொல்லினா, முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது, நம்ம சரியான ஃபுட் எடுக்கல, நம்ம சரியாக தூங்குறதில்ல, இந்த மாதிரி ஆல்கஹால் நிறைய எடுக்கிறோம், ஸ்மோக் பண்ணுறோம், இதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்து நம்ம மனசில் வச்சிருக்கோம். எரெக்ஷன் நல்லா இருக்குது ஆனால் விந்து முந்துது அப்படின்னும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடம்புல சில நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து குறைபாடு இருக்குது. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்ரூட்டு, பாதாம், கருப்பு திராட்சை இந்த மாதிரியான எடுத்துக்கலாம். விந்து நீர்த்து போகிறதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எதனால இந்த விந்து இது வந்து நீர்த்து போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியான நேரத்தில் நீங்கள் சரியான உணவு வந்து எடுக்காமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சச்சிதானந்தன், பாரம்பரிய மருத்துவர். இன்றைக்கி பெரும்பாலான ஆண்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆனவர்களுக்கும் கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத நிலை வந்து அப்படி இருக்குது. எந்த விஷயத்தில் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல். இதனால் வந்து அவங்களுக்கு குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. கல்யாணம் ஆனவர் கல்யாணம் பண்ண போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழப்பத்தில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த குழப்பம் வந்து தேவையில்லை, இந்த பிரச்சனைகளும் நம்மளுக்கு தேவையில்லை, இதுலேருந்து சீக்கிரம் வெளியே வரலாமா அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம். இது நம்ம நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பாதி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையற்ற பயம், அதே மாதிரி நம்மளுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஓவர்லோட் ஆகி வச்சிருக்கும். நம்ம நிறைய யூடியூப் பார்க்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் அதை சொல்கிறாங்க, நிறைய விளம்பரங்களை வந்து பார்க்குறோம். இன்றைக்கி வரக்கூடிய விளம்பரமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொருளை வந்து ஒரு ஆண்மகனுக்கு வித்தர முடியாதா, ஒரு பெண்ணுக்கு வந்து விற்க முடியாதா அப்படின்றது நோக்கத்தோடு தான் இருக்க வழியா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம முன்னோர்கள் வந்து அந்த மாதிரியா செஞ்சாங்க, இல்லை அந்த மாதிரியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க கிடையாது. குழந்தைங்க வந்து இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி, இருப்பாங்க 5 பேர் 10 பேருன்றது ஒரு ஆவரேஜாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறதுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரொம்ப யோசிக்கிறாங்க, ஃபேமிலி பிளானிங் சொல்லி பண்ணுறாங்க. அது இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ஆண்களுக்கு கல்யாணம் ஆனவர்களுக்கு இல்லை கல்யாணம் செய்ய போகிறவங்களுக்கு என்னதுனால இந்த ஃபியர் வருது அப்படின்னு சொல்லினா, முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல். இப்போ நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இருக்குது, நம்ம சரியான ஃபுட் எடுக்கல, நம்ம சரியாக தூங்குறதில்ல, இந்த மாதிரி ஆல்கஹால் நிறைய எடுக்கிறோம், ஸ்மோக் பண்ணுறோம், இதனாலயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழப்பங்கள் வந்து நம்ம மனசில் வச்சிருக்கோம். இதெல்லாம் சரி பண்ண முடியுமா? இது ஈஸியாக சரி பண்ண முடியும். உங்களுக்கே பாதி சொல்யூஷன் வந்து தெரியும். இப்போது இந்த ஆண்மை கோளாறுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு எரெக்ஷன் நல்லா இருக்கும், இன்னொருத்தருக்கு வந்து விந்து முந்துதல் இருக்கும். இன்னொரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு விந்து முந்துதல் வந்து இருக்காது, ஆனால் எரெக்ஷனில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்கும். இப்போ 2 விதமான பிரச்சனைகள். என்ன விதமான சேஞ்சஸ் வந்து பண்ணால் பாரம்பரிய மருத்துவப்படி உங்களுக்கு இது கண்டிப்பாக தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எரெக்ஷன் நல்லா இருக்குது ஆனால் விந்து முந்துது அப்படின்னும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து உடம்புல சில நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து குறைபாடு இருக்குது. இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அக்ரூட்டு, பாதாம், கருப்பு திராட்சை இந்த மாதிரியான எடுத்துக்கலாம். எப்படிங்க சார் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 4 பாதாம், 2 அத்திப்பழம், ஒரு 4 காஞ்ச திராட்சை, கருப்பு திராட்சை கொட்டை உள்ளது குறிப்பாக, இது இல்லைன்னா அக்ரூட்டு, வால்நட் இந்த மாதிரியான கேஷ்யூ நட் இந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்து ஒன்றாக சேர்த்து நல்ல மென்று காலை வேலையில் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு வரலாம், அல்லது இரவு வேலை இதை வந்து நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா விந்து நீர்த்து போகிறது வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இது இல்லாமல் ஷாலா மிஸ்ரி மற்றும் நிலைப்பானை கிழங்கு லேகியங்கள் வந்து இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்டாலும் இதிலிருந்து உங்களுக்கு முற்றிலும் குணமடையும். விந்து நீர்த்து போகிறதுக்கு சொல்யூஷன் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் எதனால் இந்த விந்து இது வந்து நீர்த்து போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரியான நேரத்தில் நீங்கள் சரியான உணவு வந்து எடுக்காமல் இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலையில் ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றாங்க, 2 இட்லி சாப்பிட்றாங்க, மதியம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெரைட்டி ரைஸ் சாப்பிட்றாங்க, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க உணவில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டீன் இருக்கிறதே இல்லை. அப்படியே புரோட்டீன் எடுத்தாலும் அனிமல் புரோட்டீனாக எடுத்துக்கிறாங்க. ஸோ பாடி வந்து ஹீட் ஆகுது. இந்த பாடி ஹீட் ஆகுறதுனாலையும் இந்த வந்து விந்து வந்து முந்துதல் வந்து இருக்குது. இதுக்கு நம்மளுக்கு வந்து இப்போ நான் சொன்னக்கூடிய இந்த உணவுப் பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் இருக்குது, நார் சத்தும் இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒருவேளை வந்து நார்ச்சத்து உள்ள ஏதாவது ஒரு பழங்களோ காயை வந்து நீங்கள் சாப்பிடணும். இந்த மாதிரியான நட்ஸை வந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த நீர்த்து போகிறது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரெமெடியை வந்து கொடுக்கும். அடுத்து இந்த எரெக்ஷன், எனக்கு விந்துலாம் நல்லா இருக்குது, நீர்த்து போகலை, ஆனால் எனக்கு எரெக்ஷன் மற்றும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து சொல்கிறாங்க. இந்த எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் ஏன் வருது அப்படின்னா, சரியான தூக்கம் வந்து இல்லை. கண்டிப்பாக வந்து 8 ஹவர்ஸ் அவங்க வந்து தூங்கலை, நிறைய டென்ஷன், ஸ்ட்ரெஸ். கேட்டால் எனக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு வந்து ப்ரொஃபஷனல் வைஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது, என்னால் வந்து அந்த மைண்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எனக்கு
அந்த உணர்வு எல்லாமே இருக்கு. ஆனால் அந்த சுச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து எரெக்ஷன் வந்து இல்லாமல் போகிறதுக்கு காரணம் நீங்கள் மனசில் வந்து நிறைய விஷயங்களை வந்து குழப்பத்துக்கு வந்து வச்சுக்கிறது. இந்த உடலுறவு வந்து ஈடுபடுறதுக்கு முன்னாடி நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அமைதியாக ஒரு நல்ல மியூசிக் வந்து கேளுங்க. அந்த மூடு வந்து உங்களுக்கு கிளியர் ஆகும். இப்போ அந்த எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை அமுக்கரா சூர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோகந்தா. எல்லா நாட்டு மருந்து கடைகளையும் கிடைக்கும். இப்போ மாத்திரை வடிவிலையும் பொடி வரையிலையும் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் வாங்கி வந்து பயன்படுத்தலாம். இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாத்திரை அல்லது சூர்ணமாக இருந்தால் ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஒரு டம்ளர் பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு மாதம் வந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதுக்கு மேலே இந்த மருந்து வந்து உங்களுக்கு பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த மருந்து வந்து உங்களுக்கு தாதுப்பு ஸ்டீம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். உடலுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நல்ல தூக்கம் வந்து கிடைக்கும். இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்றது இயல்பாகவே வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சுகர் லெவல்னால இந்த பாதிப்பு வந்து ஏற்படும். இந்த பாதிப்பு ஏற்படுறதுனால இந்த எரெக்ஷன் கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு வந்து பெரும்பாலான பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம். அவங்களும் இந்த மருந்து வந்து எடுத்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது எடுத்துக்கலாம். இதனால அவங்களுக்கு பலன் வந்து கிடைக்கும். கிடைச்சவங்க வந்து வேற எந்த மருந்துகளுக்கு வந்து போக தேவையில்லை. சில பேர் அவங்களா வந்து செல்ஃப் மெடிகேட் பண்ணிக்கிறத வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்கணும். முதல்ல அவங்க டயபிட்டிஸை வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். இதுக்கு நீங்கள் எந்த மருத்துவ முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி இருந்தாலும் சரி, ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது ஃபாலோ பண்ணி சுகரை குறைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் மருத்துவ ஆலோசனைப்படி சரியான மருந்துகளை வந்து எடுக்கும் போது இதிலிருந்து முற்றிலும் உங்களுக்கு வந்து குணம் கிடைக்கும். இப்போ டயபிட்டிஸ்னால எனக்கு ஏற்பட்ட பாதிப்பை வந்து நான் கம்மி பண்ணிட்டேன், சுகரை வந்து நல்லா கண்ட்ரோலில் வச்சிருக்கேன், அமுக்கரா சூர்ணம் இல்லை அசோகந்தா எடுத்து எனக்கு சரியா பலன் அளிக்கல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு வேற ஒரு சொல்யூஷன் இருக்கு. இந்த மூலிகை மட்டும் இல்லை, இன்னும் ஆயிரக்கணக்கான மூலிகைகள் வந்து நம்ம சித்தர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க. நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. பூனைக்காளி, ஷாலாமிசரி, நிலைப்பானை கிழங்கு, அதே மாதிரி முருங்கை பூ, முருங்கை விதை, இது எல்லா கலவையும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன் வந்து உங்களுக்கு சூர்ணமாகவும் கிடைக்குது, லேகியமாகவும் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஒரு மருத்துவர் அன்னைக்கு கரெக்டான ப்ரொபோர்ஷனில் வந்து கரெக்டான மூலிகைகளை வந்து நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இதிலிருந்து தீர்வு கிடைக்கும். இதே போல மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.